ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அதிரடியான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். 2026 மார்ச் மாதம் 21க்கு பிறகு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பெரிய சம்பவம் நடப்பதற்கதாக சில தாள்கள் வெளியாயிருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா கிரகங்கள் தான். கிரகங்கள்லாம் ரொம்பவே சிறப்பான முறையில் சேர்றதோட அடிப்படையில் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் இனி பெரிய பெரிய சம்பவம் நடக்க இருக்கு. அப்படி நடக்க இருக்கக்கூடிய அந்த சம்பவங்களை ஒவ்வொரு ராசிக்காரங்களுமே தெரிஞ்சு பயன்பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் மிதுனம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். மிதுனம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசியை சேர்ந்தவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு உங்கள் நட்சத்திரத்துக்கேற்ப பயன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் மிதுன ராசிக்காரங்க வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். பொதுவாக நம்ம லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாத்துக்குமே காரணம் விதின்ட்டு நாம் நினைக்கிறோம். ஆனால் உண்மையாலுமே எல்லாத்துக்கும் காரணம் விதி கிடையாது. எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் தான். கிரகங்கள் எந்த மாதிரி அமைதோ அதை பொறுத்து தான் பலன் கிடைக்கும். நமக்கு நல்ல பலன்களும் கிடைக்கிறதுக்கு காரணம் கிரகங்கள் நல்ல விதமாக அமைந்தா இருக்கும். அதே கெட்ட பலன்கள் கிடைக்க காரணமும் அதே கிரகங்கள் தான். நம்ம நினைக்கிறோம் எல்லாமே விதினால தான் நடக்குதுன்னு, ஆனால் எல்லாமே கிரகங்களால் தான் நடக்குது. அதை நாம் புரிஞ்சுக்கிட்டு அதற்கேற்ப நாம் நடந்தாவே கண்டிப்பாக நம்ம லைஃப்பில் பெரிய பெரிய இழப்புகளை சந்திக்காமல் இருக்கலாம். ஸோ இது நிறைய பேர் நம்ம கண்டுக்காமல் இருக்கிறதுனால தான் பெரிய இழப்புகளை சந்திக்கிறோம். இனி அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறதுனால தான் அப்பப்போ என்ன நடக்குங்கிறத ஷேர் பண்ணிகிட்டே இருக்கேன். நீ என்னடா டெய்லியுமே ஏதாவது ஒன்று சொல்லிகிட்டே இருக்கிறேன்ட்டு கண்டிப்பாக யோசிப்பீங்க. டெய்லியுமே சொல்கிறேன்னா நான் தான் சொல்கிறல, ஒவ்வொரு நாளுமே கிரகங்கள் ஒவ்வொரு மாதிரி செயல்படும். அப்பப்போ கிரகங்களால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம லைஃப்பில் தெரிஞ்சு அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்க்கேற்ப நாம் செயல்படும் போது தான் பல ஆபத்துக்கள் ஏற்படாமல் தப்பிக்க முடியும். அந்த வகையில் இப்போ மார்ச் 21 முதல் என்ன சம்பவம் நடக்க போகுதுங்கிறத மிதுன ராசிக்காரங்க உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதை விட இப்போ கிரகங்களால் நல்ல வேலை கிடைக்காம இருக்கிற மாதிரி சூழ்நிலை உங்கள் ராசிக்கு ஏற்படும். அப்படி இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்கு சீக்கிரம் நல்ல வேலை கிடைக்க ஒரு பரிகாரம் செய்யணும். முதல்ல பரிகாரம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறமேட்டு உங்கள் ராசிக்கான பலன்களை இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம். நம்மளுடைய நாடு நன்றாக முன்னேறிவிட்டது, எல்லாரும் நல்ல வேலையில் இருக்கிறாங்க, நல்ல சம்பாதியத்தில் இருக்கிறாங்க என்று சொன்னாலும் ஒரு சில பேர் உங்கள் ராசிக்காரங்க இன்றும் நல்ல வேலை கிடைக்காம வறுமையில் வாடி வதங்கி கொண்டு தான் இருக்கிறீங்க. ஏறி இறங்காத கம்பெனியே இருக்காது, முயற்சி செய்யாத வேலையே இருக்காது. ஆனாலும் அன்றாட வருமானம் 100 ரூபாய் கூட கிடைக்காம கஷ்டப்படக்கூடிய உங்கள் ராசிக்காரங்க இன்றளவு இருப்பீங்க. நல்ல வேலை கிடைக்காம வீட்டுக்கு போக வழி இல்லாமல் வெளியூரில் தங்கி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஆண்கள் நிறைய பேர் இருப்பீங்க. வீட்டு செலவை சமாளிப்பதற்கு கணவன் பாரத்தை குறைக்க நிறைய பெண்கள் வேலை தேடி கொண்டிருப்பீங்க. இப்படிப்பட்டவங்க எல்லாம் இந்த எளிமையான தாந்திரிக பரிகாரத்தை செய்து பாருங்க. தாந்திரிக பரிகாரம் என்றாலும் இது குலதெய்வத்தை நினைத்து செய்யக்கூடிய எளிமையான ஆன்மீக பரிகாரம். ஸோ இந்த பரிகாரம் நீங்கள் செய்யும்போது, நம்பிக்கையோடு செய்யும்போது இந்த பரிகாரம் உங்களுக்கு உடனடியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க செய்யும். ஸோ நல்ல வேலை கிடைக்க நீங்கள் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை இந்த ஒரு டைம் செய்து பாருங்கள். இந்த ஒரு டைம் நீங்கள் செய்யும் போதே உங்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படுவதை நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. அதனால் இந்த பரிகாரத்தை ஒரே முறை செய்து பாருங்கள். இதுக்கு 1 ரூபாய் கூட செலவு செய்ய வேண்டாம். இந்த பரிகாரத்திற்கு சமையல் இருக்கக்கூடிய கல்லுப்பே போதும். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நாளையோ அல்லது உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது எப்போது வேண்டுமானாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். அதுவும் ஒரே ஒரு நாள் மட்டும் இந்த பரிகாரத்தை செய்யணும். நீங்கள் குளிக்க செல்வதற்கு முன்பாக ஒரு கைப்பிடி கல்லுப்பை எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுடைய தலையை 27 முறை சுற்றுங்க. பிறகு தலையிலிருந்து பாதம் வரை மேலிருந்து கீழ்ப்பக்கமாக ஏற்றி இருக்க வேண்டும். 7 முறை ஏற்றி இருக்கணும். பிறகு அந்த கல்லுப்பை ஒரு பேப்பரில் வைத்து மடித்து குப்பையில் போட்டு விட வேண்டும். இந்த கல்லுப்பை நெருப்பில் போட்டால் ரொம்ப சிறப்பு. கொட்டாங்குச்சி கொளுத்தி அந்த நெருப்பில் போடுங்க. வாய்ப்பு இல்லாதவங்க இது ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து விட்டு வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய குப்பையில் தூக்கி போட்டு விட வேண்டும். மீண்டும் வீட்டுக்கு சுத்தபத்தமாக குளித்து விடுங்க. முடிந்தால் தலைக்கு குளிங்க, அதுதான் நல்லது.
வேலை கிடைக்காம தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றலும் உங்களை விட்டு இதை செய்தாவே நீங்கிவிடும். குடித்த பிறகு மீண்டும் ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்துக்கொள்ளுங்க. அதை உள்ளங்கையில் வைத்து நல்ல வேலை கிடைக்க வேண்டும், நல்ல சம்பளம் கிடைக்க வேண்டும், உங்களுடைய தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை வைக்க வேண்டும். அதாவது கல்லுப்பை கையில் வைக்க வேண்டும், ஒரு ஸ்பூன் அளவுக்கு. ஏதாவது இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க, அந்த வேலையிலிருந்து ரிசல்ட் வரவில்லை, அந்த வேலை கிடைத்தால் நன்றாக இருக்கும் என்று நினைத்தால் அந்த வேலையின் பெயர், உங்களுக்கான பதவியெல்லாம் உங்களுக்கு தெரியும் அல்லவா, அதையெல்லாம் சொல்லி அந்த வேலை உங்களுக்கே கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து அந்த உப்பை ஒரு வெள்ளை பேப்பரில் வைத்து மடித்து குலதெய்வத்தை மனநிறைவோடு வேண்டி பேக்கெட் பர்ஸ் எதில் வேண்டும் என்றாலும் வைத்துக்கொள்ளலாம். இப்படி செய்தால் நீங்கள் நினைத்த வேலை நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ வேலை கிடைத்த பின்பு பேக்கெட்டில் வைத்த அந்த கல்லுப்பை எடுத்து தண்ணீரில் கரைத்து விடுங்க. இவ்வளவுதான் பரிகாரம். இதை ஒரு முறை செய்யும் போது வேலை இல்லாதவர்களுக்கு நிச்சயம் வேலை கிடைக்கும் என்பது குறிப்பிடப்படுது. கல்லுப்பு வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் எதுவும் தோற்று போனதாக சரித்திரம் இல்லை. நம்பிக்கையோடு செய்தால் நல்லது மட்டுமே நடக்கும். உங்கள் வறுமை நிறைந்த வாழ்க்கை, சிக்கல் நிறைந்த வாழ்க்கையில் தீர்வு பெற இந்த பரிகாரம் ஒரு வரப்பிரசாதம். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மனநிறைவோடு நம்பிக்கையோடு மிதுன ராசிக்காரங்க செய்திடுங்க. பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைம் சின்ன சின்ன எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை மார்ச் 21 முதல் வரும். அதுவும் இளைஞர்கள் நீங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும், பெரியோர்களுடைய பேச்சு கேட்டு நடக்க வேண்டும், மாணவர்கள் கல்வியில் அதிக அக்கறை காட்ட வேண்டும், கணவன் மனைவி வாக்குவாதம் செய்யக்கூடாது, இருக்கக்கூடிய வேலையை தக்க வைத்து கொள்வது நல்லது, வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகணும், அப்போ தான் உங்களுக்கு நிறைய பலன் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன அவேர்னஸ்க்காக சொல்கிறேன். இப்போ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப பலன்கள் என்னங்கிறத சொல்கிறேன். உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலன்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. மிருகசீரிடம் 3-4 பாதம், திருவாதுரை, புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக இருக்கும். கிரகநிலைன்னு பார்க்கும்போது ராசியில் குரு வகரத்தோடு, தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் கேது, அஷ்டமஸ்தானத்தில் சூரிய சுக்கிர புதன் வகரத்தோடு சனி ராகு செவ்வாய் என கிரகநிலைகள் வலுவாக புதைந்திருக்கு. அதனால் மார்ச் 21 மிருகசீரிடம் 3-4 பாதங்களில் பிறந்த மிதுன ராசிக்கு சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுப்பறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கணும். அதோடு வீண் வாக்குவாதத்தை விட்டு நிதானமாக பேசுவது நன்மை தரும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இருந்த பழைய பகைகள் மாறும். எந்த ஒரு காரியத்தை செய்யும் முன்பு அதை எப்படி செய்வது என்ற மனத்தடுமாற்றம் ஏற்பட்டு நீங்கும். அவசர முடிவுகளை தவிர்ப்பது நன்மை தரும். அரசியல் துறையில் எதிர்காலம் பற்றி முக்கிய முடிவுகளை எடுக்க நினைக்கணும். அடுத்தொரு யோசனைகளை கேட்டு தடுமாற்றம் அடையாமல் இருப்பது நல்லது. எதிர்ப்புகள் அகலும். மாணவர்களுக்கு கூட கல்வியில் வெற்றி பெற கூடுதல் உழைப்பு தேவைப்படும். எதிர்பார்ப்புகளை குறைத்து இருப்பதை வைத்தீங்கன்னா முன்னேற முயற்சிப்பது நல்லது. உங்கள் நட்சத்திரத்துக்கு இப்படியெல்லாம் இருக்கணும் என்பது குறிப்பிடப்படுது. அப்புறம் திருவாதிரையில் பிறந்த மிதுன ராசிக்கு சொல்லப்பட்டிருக்கு. மார்ச் 21 முதல் பழகக்கூடிய மனிதர்களுடைய வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படலாம். ராகு சஞ்சாரத்தால் வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பை உண்டாக்கினாலும் ராசிநாதன் பலத்தால் பாதிப்பை உண்டாக்காம காப்பாற்றி வருவார். இனிப்பும் கசப்பும் மாறி மாறி உங்களுக்கு பலன்களாக இருக்கும் என்பது சொல்லப்படுது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிக உழைப்பும் அதற்கேற்ற பலனும் உண்டாகும். எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வது நன்மை தரும். குடும்பத்தில் கலகலப்பு உண்டாகும். விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைக்கும். குழந்தைகளுடைய எதிர்கால பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தினரிடம், உறவினர்கள், நண்பர்களிடம் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. முயற்சிகளில் சாதகமான பலன் அப்பதான் உங்களுக்கு உண்டாகுங்க. அப்புறம் புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த 21 குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மறையும். சிலருக்கு திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதில் தாமதம் ஏற்படும். யாருக்கும் வாக்கு கொடுக்கும் முன் ஆலோசனைகள் செய்து கொள்ளுங்க, இல்லைனா அதில் உங்களுக்கு தான் நஷ்டம் ஏற்படும். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு இதுதான் பலன். ஸோ உங்கள் நட்சத்திரத்துக்கு ஏற்ப என்ன பலனை பெறுவீங்களோ அதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கு ஏற்ப நடந்து பயன் பெறுங்க. இந்த முக்கியமான தாள்களை நீங்கள் பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்க பார்த்து அவங்களும் பயன்பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். உங்களும் மிதுன ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும்.
இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அது எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன்.